இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தரிசனம், விஷன். ஆங்கிலத்தில் இது விஷன் என்று சொல்லுகிறோம், தமிழில் தரிசனம் என்று சொல்லுகிறோம். இந்த தரிசனம்னா என்ன, அந்த தரிசனத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, தரிசனத்தை எப்படி நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம இது தலைவர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு செய்தி. கர்த்தர் உங்களை தலைவர்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். அபகுக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. தரிசனத்தை எழுதி வை, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, போகிறவர்கள் வருகிறவர்கள் பார்க்கத்தக்கதாக தரிசனத்தை எழுதி வை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தரிசனம்னா என்ன? தரிசனம் என்பது மனதில் ஏற்படும் ஒரு தெளிவான வெளிச்சம். இரண்டாவது, மனதில் உண்டாகும் விளக்கமான படம். மூன்றாவது, ஆவியில் ஏற்படும் ஒரு வெளிப்பாடு. நான்காவது, தேவ வார்த்தையின் மூலம் உண்டாகும் வெளிப்பாடு. ஐந்தாவது, ஆவி மண்டலத்தில் எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் பார்ப்பது. ஆவியில பார்க்கிறது. அல்லேலூயா. அப்படியே நீங்க பார்க்குற உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறீங்க, உங்க ஊழியத்தை பார்க்குறீங்க, உங்க குடும்பத்தை பார்க்குறீங்க. அல்லேலூயா. அது ஆவியிலே பார்க்கிற பார்வை. தேவ ஆவியானவரால் தெளிவாக விளக்கப்படுகிறது. விஷயம்னா என்ன? மனதில் ஏற்படும் ஒரு தெளிவான வெளிச்சம், மனதில் உண்டாகும் விளக்கமான படம், ஆவியில் ஏற்படும் ஒரு வெளிப்பாடு, தேவ வார்த்தையின் மூலம் உண்டாகும் வெளிப்பாடு, ஆவி மண்டலத்தில் எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் பார்ப்பது, தேவ ஆவியானவரால் தெளிவாக விளக்கப்படுவது. அல்லேலூயா. பூமியில எதுவுமே பார்க்கல, ஆனா ஆவியில நீங்க பார்க்கறீங்க. அல்லேலூயா. உங்க கண்ணுக்கும் பூமியில எதுவுமே இல்லை, பக்கத்தில் யாருமே பார்க்கல, ஆனால் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கறீங்க. ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கறீங்க. அதுதான் தரிசனம். அல்லேலூயா. எதற்காக தரிசனம்? இப்படி தரிசனம் என்னன்னு பார்த்துட்டோம். எதற்காக இந்த தரிசனம்? தேவன் செய்ய நினைக்கும் ஒரு காரியத்தை குறித்தோ, அல்லது ஒரு நபரை குறித்தோ, அல்லது நடக்க போகும் நிகழ்வை குறித்தோ தொலைநோக்குடனும் கூர்மையான பார்வையுடனும் நன்கு திட்டமிட்டு வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதையில் செயல்பட தரிசனம் அவசியமாயிருக்கிறது. தரிசனம் எதற்காக? தரிசனம் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியத்தை குறித்து, அல்லது ஒரு நபரை குறித்தோ, அல்லது நடக்க போக ஒரு நிகழ்வை குறித்தோ தொலைநோக்கு, பின்னாடி நடக்க போறது முன்னாடியே கூர்மையாக பார்த்து கவனித்து திட்டமிட்டு வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதையில் செயல்படுவதற்கு தரிசனம் அவசியமா இருக்கிறது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக என்னன்னா, நம் மூலமாக எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே நன்கு அறிந்து புரிந்து அதற்காக செயல்பட்டு கடினமாக பிரயாசப்பட்டு உழைத்து வெற்றி பெற சரியான தரிசனமும் திட்டமிடுவதெல்லாம் அவசியமாக இருக்கிறது. வருங்காலத்தில் என்ன நம்ம வாழ்க்கை நடக்க போதோ அது நம்ம அறிஞ்சு நம்ம நல்லா திட்டமிட்டு செயல்படுவதற்கு தரிசனம் அவசியமாக இருக்கிறது. தேவனிடத்தில் தரிசனம் பெறாதவர்கள் பார்ப்பதை விட தரிசனம் பெற்றவர்கள் அதிக தூரமும் மிக துல்லியமாகவும் பார்த்து அதை குறித்து ஆவியில்
நிதானித்து துரிதமாய் செயல்பட தரிசனம் அவசியமா இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்படாதவங்க பார்க்குற பார்வைக்கும் அல்லது தரிசனம் பெறாதவங்க, நம்ம சபையில கூட இருக்கலாம், தரிசனம் பார்க்குறவங்க பார்வை தூரம் அதிகம், தரிசனம் பெறாதவங்க பார்க்கிற தூரம் குறைவு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், கானான் தேசத்தை கொடுப்பேன். அவன் போகிற தேசம் இன்னதுன்னு கூட தெரியல, அவன் ஆவியில் அதை நான் என்ன பண்ணுறான், பார்க்கிறான், விசுவசிக்கிறான், அந்த தேசத்தை சுதந்திரிக்க புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களன்னா அவன் விசுவசிக்கிற அவனுடைய பார்வை ரொம்ப தூரம். அல்லேலூயா. அவனோட கூட வந்த லோத்து அந்த பெரிய தூரமான பார்வை இல்லாதனால பக்கத்தில் இருந்த சோதம் குமாரை பார்த்து என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இவனை பார்வை தூரமாக இருந்ததுனாலும் அங்கேயே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு, இந்த தேசத்தை கொடுக்குறேன்னு இருக்காரு, எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கு தர நிற்கிறாரு. கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக்க வல்லவராக இருக்கிறாருன்னு அவன் பார்வை அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் கீழ்ப்படிய முடிஞ்சது. அந்த வசனத்தை வார்த்தை கை கொள்ள முடியுது. லோத்து அந்த தூர பார்வை இல்லாததுனால அப்போதைக்கு முன்னாடி இருந்த பசுமையை கண்டு என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். தூர பார்வை இல்லாதவங்க, தரிசனம் இல்லாதவங்க அன்னைக்கு கண்ணில் என்ன படுதோ, அந்த அன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் வருதோ அதுக்கு தகுந்தபடி சாய்ந்து போவாங்க. தரிசனம் உள்ளவங்க தூர பார்வையோடு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அவங்கள பாதிக்காது, அவங்க வச்சிருக்கிற தரிசனத்துக்காக அவங்க வாழ்வார்கள். அல்லேலூயா. யோபுனுடைய மனைவி அன்னைக்கு இருந்த நிகழ்வுகளை பார்த்து என்ன சொல்றா, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விட. அன்னைக்கு இருந்த வியாதியை பார்த்தோம். யோபுனுடைய தரிசனம் வேற. கர்த்தர் இந்த பூமி மேல் வந்து நிற்பார், அந்நிய கண்களில் என் கண்களை அதை காணும். அல்லேலூயா. அவனுடைய தரிசனம் வேற, அது பெருசு. அதனால பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா, சும்மா இருந்துட்டான். அல்லேலூயா. தரிசனம் பெறாதவங்க அன்னன்னைக்கு நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி தங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள், அமைத்துக் கொள்வார்கள், பேசுவார்கள், செயல்படுவார்கள். தரிசனம் பெற்றவர்கள் எதிர்காலத்தை குறித்து, வருங்காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், எனக்கு வாழ்ந்து இருக்கும் தெரியும், தாழ்ந்து இருக்கும் தெரியும், எப்போ மனரம்யமா இருக்க தெரியும் அப்படின்றான். ஏன்னா அவன் இனிமேல் அவன் பெறப்போகிற கிரீடத்தின் மேல் அவன் நோக்கமாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஒரு பசி அவனுக்கு ஒரு பொருட்டா தெரியல. இன்னைக்கு 4 பேர் அவனை அடிச்சது, அவனை துன்புறுத்துனது பெருசா தெரியல. அது தரிசனம் பெறாதவன் தான். எதுக்காக நாம் எதுக்கு இப்படியெல்லாம் வந்து அடி வாங்கணும், பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், மீன் பிடிக்க போகிறேன் வருகிறீர்களா அப்படின்னு போன மாதிரி போயிட வேண்டியதான். அல்லேலூயா. தரிசனம் இருக்கிறவனுக்கு அன்றைக்கு காணப்படுகிற நிகழ்வுகள் அவங்களுக்கு பெருசா பாதிக்காது. சரி, தரிசனம் பெற்ற தலைவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க. தரிசனம் பெற்ற தலைவன் எப்படி இருப்பான்? ஒரு ஊர்ல சில குருடர்களெல்லாம் கூடி வாழ்ந்தாங்களாம். அந்த பட்டணத்தில் பிச்சை எடுக்கிற குருடர்களெல்லாம் ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு தாள் வாழ்ந்தாங்களாம். அவங்களுக்கு உள்ள ஒரு ஆசை, நமக்குள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். இப்போ பிச்சைக்காரர்களுக்கு சங்கம் வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி குருடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அப்படி எல்லாம் பிறவில இருந்தே குருடராக பிறந்தவங்க, விபத்துனால குருடர் ஆனவங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ யார் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறதுன்ற ஒரு பேச்சு அவங்களுக்குள்ள. அந்த குருடர்களுக்குள்ள ஒரு விபத்தில் அடிபட்டு ஒரு கண்ணை இழந்து ஒரு கண்ணு மங்களா தெரிகிற ஒரு குருடன் இருந்தான். எப்படி தெரியுற குருடன்? அவனா ரோடு கூட கொஞ்சம் கிராஸ் பண்ணிட முடியும், படிக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஒரு கண்ணு குருடு, ஒரு கண்ணு என்ன தெரியுது,
மங்களா தெரியுது, மற்றவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, நம்மளை வழி நடத்துறதுக்கு இவன் தான் சரியான ஆள். நமக்கு சுத்தமாக தெரியல, இவனுக்கு என்ன தெரியுது? மங்களானாலும் தெரியுது. அதனால அவனை தலைவனாக தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்ப தரிசனம் பெற்ற தலைவன் யார் என்று சொன்னால், தன்னோடு இருக்கிற ஜனங்கள் பார்க்க முடியாததை பார்க்கிறவன் தலைவன். அல்லேலூயா. தன்னோடு இருக்கிறவர்கள் பார்க்க முடியாததை பார்ப்பவன் தலைவன், தரிசனம் பெற்ற தலைவன். அடுத்ததாக, வேதத்தில் தரிசனம் பெற்ற தலைவர்கள் உண்டா? யாரா இருக்காங்களா வேதத்தில்? யாரு? ஒரு 3 பேரை நான் சொல்றேன், நிறைய பேர் இருக்காங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. போதும் பாருங்க, இந்த நெகேமியை பார்க்கறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து, அவங்க தேசத்துல இருந்து சில சகோதரர்கள் வந்து வராங்க. இவன் அந்நிய தேசத்துல, பாபிலோன் தேசத்துல அரண்மனையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். தன்னுடைய தேசத்திலிருந்து அவன் வருகிறார்கள். நம்ம தேசம் எப்படி இருக்கு, நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்க, நம்ம ஆலயம் எப்படி இருக்கு, பண்டிகைலாம் எப்படி இருக்கு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டது, அது மண்மேடாக இருக்கிறது, ஜனங்கள் மகா தீங்க அனுபவிக்கிறார்கள், பெரிய நிந்தையும் அவமானமாக இருக்குது அப்படின்னு. அதை கேட்ட உடனே மனம் உடைந்து அழுது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நானும் எங்கள் தேசத்தாரும் செய்த தவறுகளை மன்னிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணது மட்டுமல்ல, அதை எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனம் அவனுக்குள்ள வந்தது. அவனுக்குள்ள என்ன வந்தது? ஒரு தரிசனம். ஒரு கேள்விப்பட்டான், செபிக்கிறான், அழுகிறான், செபிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு உதயம், ஒரு வெளிச்சம், ஒரு தரிசனம், ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள வந்தது. அந்த இடிந்த அலங்கத்தை கட்ட வேண்டும், நம்ம ஜனத்தின் அவமானத்தை போக்க வேண்டும். அல்லேலூயா. ராஜா கேட்கிறான், எவ்வளவு நாள் ஆகும்? இத்தனை நாள் ஆகும். அல்லேலூயா. அப்புறம் என்ன, அந்த மரங்களெல்லாம் வெட்டி, வனத்தில் வெட்டி அதை ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கடிதம் தரணும். போகும்போது யாரும் தடை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கடிதம் தரணும். நான் இத்தனை நாளில் அதை முடிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நெகேமியா ஒரு நல்ல தரிசனம் பெற்ற தலைவன். அவன் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறான், நம்ம இப்படி பாழா இருக்கிற பெரிய நிந்தனையில் இருக்கிறோம், இதை மாற்ற வேண்டாமா? யார் இந்த அலங்கத்தை கட்ட தோள் கொடுக்குறீங்கன்னும் போது நாங்கள் தோள் கொடுப்போம் என்று அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. இப்படி தரிசனம் பெற்றவனால் மட்டும்தான் ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, தரிசனம் பெற்ற இன்னொரு தலைவன் யாருன்னா மோசே. யாத்திராகமம் 25:40 வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படி, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அந்த நெகேமியா ஜெபித்து அவன் தரிசனத்தை பெற்றான். இங்க மோசே, கர்த்தரே இவனை மலைக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு 40 நாள் உட்கார வச்சு அவனுக்கு அநேக போதனைகளை, உபதேசங்களை கொடுத்து கடைசியா ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அதை காட்டுறார். அதே போல நீ பூமியில் என்ன பண்ணணும்? கட்டணும். அல்லேலூயா. எப்படி கட்டணுமா? நீ மலையில் பார்த்த
மாதிரியின்படியே நீ கட்டணும். அல்லேலூயா. சபை கட்டுறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கல்ல. ஒருத்தர் சொல்றாரு, உபாசித்து ஜபிக்கிறத விட டான்ஸ் போட்டாக்க நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்கவுங்க மனசுக்கு தோன்றபடி எல்லாம் சபை கட்டுறதில்ல. சபை என்பது சாதாரணமானது அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே சபையை நடத்த வேண்டும், கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு கூட்டம் கூடாது, குறையும் கூடாது. கூட்டனாலையும் சாபம், குறைச்சாலையும் சாபம். வேதத்தில் இருக்கிறபடியே சபையை நடத்தணும். இது ஊழியம் என்பது பயங்கரமானது, விளையாட்டு அல்ல. அல்லேலூயா. தரிசனத்தை பெற்றது யாரு? மோசே. அது கட்டுவதற்கு உதவியாக ஆட்களை எழுப்பி கொடுத்தார். யூகித்து செய்யக்கூடிய தேவ ஆவியை அவனுக்கு கொடுத்தார். அவன் பேர் என்ன? பெசலெயேல். தேவ ஆவியை பெற்ற அந்த மனுஷன் மோசே சொல்ல சொல்ல அச்சு அடையாளமா பரலோகத்தில் என்ன பார்த்தானோ அதே போல கட்டிட்டான். அல்லேலூயா. தரிசனம் பெற்றவனே எல்லாம் பண்ணிட முடியாது. கர்த்தர் அதுக்கான ஆட்களை எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியை பெற்றவங்க அப்படியே வந்து சேருவாங்க. தாவீதோட பராக்கிரமசாலிகள் வந்து சேர்ந்தார்கள். தாவீதுக்கு சொன்னார், உன்னை ராஜாவாக்க வந்துட்டார். தனி மனுஷன் ராஜா, ஒரு ஆடு மச்சர் ராஜாவாக முடியுமா? பராக்கிரமசாலிகள் வந்து அவனை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. இவன் போய் அப்பா எங்கிட்ட வேலைக்கு வா அப்படின்னு எல்லாம் கூப்பிடல. இவன் மேலே வச்ச அபிஷேகம் இவனை இழுத்து கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. இவனை ராஜாவாக்க, இவன் ராஜாவா இருந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய, தரிசனத்தை நிறைவேற்ற அந்த அழைப்பு, அந்த தரிசனம், அந்த விஷன் ஆட்களை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்ப மோசே கண்ட தரிசனம் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு, அது கட்டுவதற்கான ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் ஊழியம் என்பது கர்த்தருடையதுன்றது. புரியுதா? புரியுதா? இவனா மோசேவா போய் 10 பேரை கூட்டின்னு வந்து அப்படி செதுக்கு, இப்படி வெட்டு, அப்படி பண்ணிருந்தா ஒரு நாளும் கட்டி முடிஞ்சிருக்காது. இவன் ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், அவங்க ஒரு மாதிரி செஞ்சிருப்பான். ஆண்டவர் கரெக்டாக தேவ ஆவியை கொடுத்து இவன் சிந்தனையில் இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மனத்தை கொடுத்து கரெக்டாக சொல்ல சொல்ல அழகாக செஞ்சிட்டான். அல்லேலூயா. சபையில் ஒரு மனத்தை கொடுக்கல, ஒரே ஆவியை கொடுக்கலன்னா சபை முன்னேறாது. ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பான், ஒருத்தர் அந்த பக்கம் இழுப்பான். அல்லேலூயா. முன்னாடி ஒரு நாளும் போகாது. ஒரு மனத்தை ஒரே ஆவியை கொடுக்கறதுனால தான் ஊழியம் முன்னேற்றம் அடைகிறது. கர்த்தர் நல்லவர். இன்னொரு தரிசனம் பெற்ற மனிதன் யாரு? பவுல். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 26:15 அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்று அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்ப தமஸ்கு வீதியில் ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? பவுலை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பார்த்து. இவனுக்கு ஒரு விஷனை கொடுக்கிறாரு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? புறஜாதிக்காரர், ராஜாக்கள், இஸ்ரவேல் ஜனங்க, இவங்க 3 பேர் கண்ணை திறக்கணும். எப்படி திறப்பாரு? கத்தி எல்லாம் கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போறாரா? வேத வசனம் கண்களை தெளிவிக்கும், தெரியுமா?
இருக்கா சங்கீதத்தில்? ஆமென். பவுல் பிரசங்கம் அவங்க மனக்கண்ணை திறந்துருச்சு. ஆமென். அநேக ரட்சிக்கப்பட்டாங்க, அநேக சபைகள் உருவானது. உலகமெங்கும் போய் புறஜாதிக்காரெல்லாம் ரட்சிப்புகள் நடத்தக்கூடிய வேலை யாருக்கு கொடுத்தது? பவுலுக்கு கொடுத்ததுனால அவன் உலகமெங்கும் போய் எல்லா சாதியினருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தான். அல்லேலூயா. கடைசியில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தான், ராஜாக்களுக்கு அறிவித்தான். அவன் ஏன் வந்து ஹாஸ்டல் கட்டல, அநாதாசிரமம் கட்டல, அவன் ஏன் முதியோர் இல்லம் கட்டல, அவன் ஏன் ஸ்கூல் கட்டல, அவன் ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டல? தரிசனத்தில் தெளிவாக இருந்தான். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் சபை ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு வெளிநாட்டுக்காரன் நான் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அநாதாசிரமம் கட்டுனாக்க உடனே சபையை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க? தெளிவான தரிசனம் இல்லாதவன் அன்றன்றைக்கு வருகிற நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி விலகி போவான். அல்லேலூயா. பாலியங்கிஷோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டணும், உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு தரிசனம். அவர் கூரைய வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு ஆத்மா கூட இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடும்போது ஒரு கல் எடுத்து போட்டிருக்கான். அந்த 4 கல்லை வச்சுட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற 4 வருஷமாச்சு, ஆத்துமாக்கள் இல்லை. இருந்தாலும் இவர் தரிசனம் கரெக்டாக இருந்தது. தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறாரு? அந்த கல்லுகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. எவன் கல்லு போட்டானோ அவனெல்லாம் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சபையாக இருக்கிறது. அப்போ தரிசனம் இருந்ததுனால உடனே ஆத்துமாக்கள் கிடைக்கலனாலையும் அது காத்திருக்க செய்தது. இன்னைக்கு சபை ஊழியன்னு தொடங்கினவங்க அநாத ஆசிரமத்தை ஸ்கூல் கட்டிட்டு பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கிறாங்களே. ஏன்? பலவிதமான காரியத்தில் மாட்டி சீட்டு நடத்துறது, பலவிதமான காரியத்தில் மாட்டிக்கிறாங்களே. ஏன்? என்ன இல்லை? தரிசனம் இல்லை. எல்லாரும் கச்சேரிக்கு போகிறாங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கன்னு எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன்னு வந்த கூட்டம் இது. இவங்களுக்குன்னு என்ன இல்லை? தரிசனம் இல்லாட்டி அவங்க அப்பா தரிசனம் பெற்ற ஊழியக்காரராக இருந்திருப்பாரு, அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் வந்திருப்பாரு. இவருக்குன்னு என்ன இல்லை? தரிசனம் இல்லாததுனால இவருக்கு அன்னன்னைக்கு நிகழ்ச்சிகள் என்ன வருதோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார். இவருக்குன்னு என்ன இல்லை? தரிசனம் பெற்றவன் அன்றன்றைக்கு நிகழ்வுகளை இவனை பாதிக்காது. இவனுடைய தரிசனம் தூரமானதா இருக்கும். அல்லேலூயா. நாம் தரிசனம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தரிசனம் தேவை. தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் தனிப்பட்ட லைஃப்ல ஒரு பிரதிஷ்டை, ஒரு தீர்மானம், ஒரு தரிசனம் அவனுக்கு இருந்தது. நான் எக்காரணத்தை கொண்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன். அது என்ன? உயிரே போனாலையும் பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன்ற ஒரு தரிசனம். குடும்பத்தை குறித்த தரிசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யோசுவாவுக்கு அவன் குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? யார் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரியே, நானும் என் பிள்ளைகளை மனைவி யார் எதை வணங்குவோம்? அவன் ஆவிக்குரிய காரியம், அவன் குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனம்.
ஆவிக்குரிய நிலையை குறித்த தரிசனம். பிலிப்பியர் 3:12 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறின ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். சில பேர் ஆவிக்கிற வாழ்க்கை தொடங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இல்லாததுனால, ஏமா வரல, எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றாங்க, என் மனைவி போகக்கூடாதுன்றாங்க, அல்லது எனக்கு உடம்பு சரியில்லாமாச்சு, ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய லைஃபை குறித்து பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்கு. எனக்கா இந்த ஆவிக்குரிய லைஃபுக்கு முன்னாடி எதுவானாலும் அது குப்பை, எதுவானாலும் என் படிப்பாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது குப்பை என்றும் நஷ்டம் என்றும் நான் விடுகிறேன். நான் கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கல்யாண நேரத்தில் தான் அவங்க தரிசனத்தை, அந்த ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்துருவாங்க. அல்லேலூயா. மாறி மாறி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்துக்களில் பண்ணுவாங்க, இதில் பண்ணுவாங்க, அதில் பண்ணுவாங்க. அப்போ தான் வரதட்சணை அவங்களுடைய ஆவிக்குரியதை அசைக்கும், ஜாதி அசைக்கும், அவங்க ஊர் அசைக்கும், சொந்தம் வந்து அக்கா பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னு அசைச்சிடும். இவர் என்ன சொல்றாரு? எதுவும் என்னை அசைக்க முடியாது. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவும் என்ன பண்ண முடியாது. ஒரு உறுதியான தரிசனம், எல்லாத்தையும் நஷ்டம் என்று விடுகிறேன். அல்லேலூயா. அது குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. கிராமத்தை குறித்த தரிசனம். நியாயாதிபதிகள் 5:7 தெபொராளாகிய நான் எலும்பு மட்டும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அல்லேலூயா. கிராமத்தை குறித்த தரிசனம். அல்லேலூயா. என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படணும். தேசத்தை குறித்த தரிசனம். நெகேமியா 2:3 ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கு வாழ்க, என் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். இடிந்து போன அலங்கம் கட்டப்படணும், அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படணும், பண்டிகைகள் நடத்தப்படணும், எங்க தேசத்தோட நிந்தை நீங்கணும். தேசத்தை குறித்தது பாரம், ஒரு தரிசனம் நெகேமியாவுக்கு. அதனால அவனை அது வாட்டுது. முகத்தில் என்ன இருக்கு? துக்கம் காணப்படுகிறது. அல்லேலூயா. என் தேசம், என் தேசம், என் ஜனங்கள், ஒரு தரிசனம். அல்லேலூயா. நாம் எப்படி இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வது? குடும்பத்தை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, கிராமங்களை குறித்து, தேசத்தை குறித்து எப்படி தரிசனம் பெறுவது? ஒரு சிலருக்கு மோசே கூட்டிட்டு போய் காட்டின மாதிரி ஆண்டவரே தரிசனம் காட்டுவார். அல்லேலூயா. காட்டுவார். ஒரு சிலருக்கு வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். ஒரு சில பிரதர் சொன்னதை போல சொப்பனத்தில், தரிசனத்தில் ஆண்டவர் பேசி தரிசனத்தை கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் ஏன் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணும்போது உன் வழியாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை அழைத்தார். அல்லேலூயா. அதனால்தான் உலக எழுப்புதல் ஜெபம் ஊழியம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர் வசனத்தின் மூலமா பேச, காது கேட்கப்படி பேசலாம். எப்படி உனக்கு மனதில் ஒரு தெளிவு, கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார், இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு உனக்குள்ள வருமானால் அதுதான் தரிசனம். அல்லேலூயா. ஒருவனுடைய ஊழிய அழைப்பு தேவன் அவரை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று உறுதியை வெளிப்படுத்துகிறது. ஒருவன் ஊழிய அழைப்பு, மோசேவை அழைச்சார் இல்லையா? அந்த முச்செடியிலிருந்து என்னுடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்கவே கேட்டேன், நீ என்ன பண்ண?
அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போ. இவங்களை அழைச்சிட்டு போற ஊழியம் யாருக்கு கிடைச்சது? இது ஒரு ஊழிய அழைப்பு. இந்த ஊழிய அழைப்பு கர்த்தரால் இவர் அழைக்கப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா? மோசே மூலமா கற்பாரை அடிக்கிறார், தண்ணி வருது, இவர் நிறைய காரியத்தை செய்கிறாரு. இவர் ஊழிய அழைப்பு பெற்றவர் தேவனால் என்பதை அது காட்டுகிறது. தரிசனமானது இங்கதான் நீ கவனிக்கணும். தரிசனமானது ஊழியத்தில் நாம் பயணிக்க வேண்டிய சரியான பாதை மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. தரிசனம் என்ன செய்கிறது? பயணிக்க வேண்டிய தெளிவான தரிசனமானது ஊழியத்தில் நாம் பயணிக்க வேண்டிய சரியான பாதையை மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபையை தேவனிடத்தில் நமக்கு தருகிறது. பிரதிஷ்டை அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வைக்கிறது. இப்ப தலைகீழா சொல்லிட்டு வரேன். பிரதிஷ்டை நம்மளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வைக்கிறது. அபிஷேகம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபையை கொடுக்கிறது. தரிசனம் ஆண்டவர் காட்டின, ஆண்டவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதற்கு நம்ம நேராக நடத்துகிறது. அழைப்பு தேவனுடைய ஊழியத்தை அழைக்கப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்படி ஊழிய அழைப்பு பெற்று தரிசனத்தோடு, அபிஷேகத்தோடு, பிரதிஷ்டையோடு கர்த்தர் ஊழியத்தை செய்யும் போது பிசாசின் ராஜ்யம் அழிகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவன் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. தரிசனம் என்பது தூரத்தில் வரும் காரியத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்காக நாம் பண்ணுகிற பிரயாசங்கள், செய்கிற ஊழியங்கள், செய்கிற காரியத்துக்கு பிறகு தரிசனம். அல்லேலூயா. புரிஞ்சுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. தமஸ்கு வீதியிலே பவுல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். வரும் இதுதான் இதுதான் யார் யாருக்கு? புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரேல். ஆனால் அது நிறைவேற்றுவதற்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பல பாடுகள் பட வேண்டியதாயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப தரிசனம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? என்ன? மனதில் ஏற்படும் ஒரு தெளிவான வெளிச்சம். இப்ப அதை பார்த்த உடனே மோசேக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இல்லையா? மனசுல மனதில் உண்டாகும் விளக்கப்படம். அப்போ யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர போறாங்க, ரெண்டு கூட்டமும் ஒன்னாக போகுது. அல்லேலூயா. மனதில் ஒரு வெளிச்சம் உண்டாச்சா? ஆவியில் ஏற்படும் வெளிப்பாடு. பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுனால தான் சபையை கட்டினான். எல்லாரையும் சேர்த்து ஒரு சபையாக உருவாக்கினான். அல்லேலூயா. தேவ வார்த்தையின் மூலம் உண்டாகும் வெளிப்பாடு ஆவி மண்டலத்தில் எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் பார்ப்பது. யாரால ஒருத்தன் எதிர்காலத்தை பார்க்க முடியுதோ அவன் தான் தரிசனம் பெற்றவன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்கள் 20 வயசுல 60 வயசை பார்க்க வேண்டும். 20 வயசுல நான் 60 வயசுல எப்படி இருக்க வேண்டும் என்று 20 வயசுல பார்த்தேன்னா வாழ்க்கையில தடுமாட்டம் வராது. அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்னாடியே நான் திருமணமாகி நான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறேன்றது உனக்கு ஒரு விஷன் இருந்தா நீ எப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும் உனக்கு. புரிஞ்சுச்சா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? யார் ரொம்ப அழகா சிரிக்கிறாளோ அவன் மேல ஆசை போகும்,
யாரு வெள்ளையா இருக்கிறாளோ அவன் மேல ஆசை போகும். யாரு வரதட்சணை கொடுக்குறாங்களோ அவங்க மேல ஆசை போகும். இல்ல நம்ம ஜாதிக்காரா நம்ம சொந்தக்காரா அங்க போகும். என்ன இல்லை, இவருக்கு தரிசனம் இல்லை. நான் இதை செய்ய போகிறேன், இப்படி வாழ போகிறேன், எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும், அப்படி ஒரு வரைபடம் இல்லாதனால கண்டவனும் இவனை என்ன பண்ணுவாங்க, இந்த குருடனை என்ன பண்ணலாம், இப்படி கூட்டிட்டு போய் இங்குதான் வழி, கண்ணு தெரியும் இங்க இறங்குவான். குருடனா இருந்தா அங்கெல்லாம் வழி இல்லை, இங்க வானா இங்க இறக்கி விட்டாலும் என்ன பண்ணுவான், நம்பி இறங்குவான். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் விளையாடுறதுக்கு காரணம் என்ன, குருடர்கள். உங்க வாழ்க்கை நீங்கள் ஒரு வரைபடம் உங்களுக்கு இருக்குமானால், நான் இங்க தான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், இப்படிதான் திருமணம் பண்ணுவேன், இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் ஒரு வரைபடம் இருந்துச்சுன்னா யாரும் உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, விஷன் இல்லாதவங்களை அன்னன்னைக்கு நிகழ்ச்சிகள் என்ன ஆயிரும், அவனை தடுமாறு பண்ணும். அல்லேலூயா. தரிசனம் நெடுங்காலத்தை குறித்த தரிசனம் இருக்கிறதுனால அன்றன்றைக்கு வருகிற சூழ்நிலை அவனை தடுமாறு பண்ணாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தரிசனம் உள்ளவனாய் வாழணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு தரிசனத்தோடு வாழ்வதற்கு, என் பரிசுத்த வாழ்க்கை குறித்த தரிசனம், என் குடும்பத்தை குறித்த தரிசனம், என் ஊழியத்தை குறித்த தரிசனம், என் எதிர்காலத்தை குறித்த தரிசனம், ஒரு தரிசனத்தோடு நான் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே சோதரம் பண்ண, கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, நான் கண்ணு திறக்கப்பட்டவனா இருக்கணும், அநேகரை நான் வழி நடத்தணும். அந்த குருடர் கூட்டத்தில் கொஞ்சம் பார்வை தெரிஞ்சவனை தலைவனாக்குனாங்க. ஆண்டவரே, நான் தூர பார்வை உள்ளவனாக, கண் திறக்கப்பட்டவனாக, நான் தரிசனம் உள்ளவனாக இருந்து அநேகரை நான் வழி நடத்தணும்ப்பா, அநேகரை வழி நடத்தணும். ஆண்டவரே, என் கண் திறக்கப்பட்ட அனுபவத்தை எனக்கு கொடுப்பீராக. நான் ஒரு தரிசனம் பெற்றவனாய் வாழ, நான் தரிசனம் பெற்றவளாய் வாழ எனக்கு உதவி செய்ய. எல்லா அந்நிய பாஷையில கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஒரு தரிசனம் பெற்ற அனுபவம். அல்லேலூயா. ரிபால கரபதுரி ஷலபா பாபா.